Hello friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome back to சரவணபவ சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் நான் வடை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல்ல. மறக்காம நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் கடலை பருப்பு 1 hour முன்னாடியே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பீசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கறிவேப்பிலை. ஏன்னா குட்டீஸ் இந்த பச்சை மிளகாய் இஞ்சிலாம் வந்தால் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால மிக்சர்லேயே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி விட்டுட்டாலும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை எல்லாமே இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வேறொரு வெசலில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் நீங்கள் கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான வடை கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, கூடவே முருங்கீரை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான முருங்கீரை வடை தான். பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியான வடை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி கையிலே ப்ரெஸ் பண்ணிட்டேன். பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் கூட நீங்கள் ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வடையை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அதுக்காக பாருங்கள், தேர்ட் வடை போட்ட உடனே கொஞ்சம் சைடில் ஒட்டிக்கிச்சு கடாயில். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது இது ஒரு ஸ்மால் டிப்ஸ் பாருங்கள். கொஞ்சமாக லைட்டாக கடாயை பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆயிலோடு சேர்ந்து வடையும் நமக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை உடையாமல் வந்துடும். மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியான வடை கிடைக்கும். என்னோட சேனலில் ஆல்ரெடி நிறைய டைப்ஸ் ஆஃப் வடை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியான வடை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி அண்ட் ஹெல்த்தி வடை ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் முதல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை விலாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாருங்க, கிறிஸ்பியான வடை சூப்பராக வந்திருக்கு. ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.